திருச்சிற்றம்பலம். நேத்து பார்த்த திருமந்திரங்களை ஒரு முறை படிச்சுட்டு நாம புதிய திருமந்திரங்களுக்கு போகலாம். மூல துவாரத்து மூலும் ஒருவனை மேலை துவாரத்து மேலுற நோக்கி உட்காலுற்று காலனை காய்ந்த அங்கி யோகமாய் ஞாலக்கடவுர் நலமாய் இருந்ததே. ஸோ நமக்கு பக்தி அப்படின்னு இருக்கும்போது இந்த பக்தின்னு ஒண்ணு இருந்தது உண்டுன்னா நமக்கு வந்து இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிறதுல நம்ம கடந்துடலாம் அப்படிங்கிறதான் இறைவன் மீதான பக்தி. இறைவன் மீதான பக்தின்னும் போது நமக்கு இறைநிலை எது அப்படிங்கிறதுல நமக்கு கிளியரா இருக்கணும். இதுல வந்து இப்போ மல்டி காட் கான்செப்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பல கடவுள் கொள்கை அப்படின்ட்டு அதுலதான் நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். அந்த மாதிரி எல்லாம் இல்லாம எல்லாமே இறைவன் ஒண்ணுதான். அந்த இறைவன் எப்படிங்கிற தன்மையை உணர்றதுக்காக தான் நிறைய திருமந்திரங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு வர திருமந்திரங்கள் அந்த இறைநிலை எப்பேற்பட்டது அப்படிங்கறத உணர்த்துற வகையில வந்து டீப்பர் லெவல் இருக்கும். அந்த இறைவனிடம் நம்ம வந்து சரணடையணும், அதுகிட்ட பக்தி செலுத்தணும் அப்படிங்கிறது தான். இதை வந்து வேதாத்ரி மகரிஷி வந்து ரொம்ப சிம்பிளா கொடுத்திருப்பாரு. தான், சமுதாயம், இயற்கை அப்படின்ட்டு. இயற்கை அப்படிங்கிறதுல வந்து இந்த நமக்கு என்னென்னலாம் கிடைக்குதோ அதுக்கு எல்லாமே இயற்கை, அதுக்கு நன்றி உணர்வோட இருக்கணும். சமுதாயத்துக்கு கடமையை செய்யணும், தனக்கு ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். இந்த மூணு வந்து கொடுத்திருப்பாங்க. அடிசேர்வன் என்ன எம் ஆதியை நோக்கி முடிசேர் மலை மகனார் மகளாகி திட மாதவம் செய்து தேவர் அறிய படியார் அரச்சித்து பத்தி செய்தாலே. திரிகின்ற முப்புறம் சென்ற செற்ற பிரானை அறிய என் என்றெண்ணி அயர் உற வேண்டாம் புரிவுடையாளர்க்கு பொய்யல்லன் ஈசன் பறிவொடு நின்று பரிசறிவானே. இது வரைக்கும் நம்ம நேத்து பார்த்தோம். ஸோ ஈசன் வந்து எல்லாத்துக்கும் வந்து காக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி ஆதி முதல் இருந்து வந்து இறைவன் எல்லாத்தையும் காத்து எல்லாத்தையும் படைச்சு வந்தோன்னு சொல்லி அவன் மீது பக்தி செலுத்தி பார்வதியமா பக்தியோடு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க திருமணம் செஞ்சு கொண்டாங்க, இறைவனோட சேர்ந்தாங்க அப்படிங்கிறது இருக்கும். திரிகின்ற முப்புறம் செற்ற பிராணை அப்படிங்கிறது இந்த ஆணவம் கண் மாயை அழித்து கொடுக்கக்கூடிய ஒரு இறைநிலை வந்து இது வந்து அறிய முடியாதது ஒன்றும் அப்படி இல்லை அப்படின்லாம் பயப்பட வேண்டாம். அவங்களோட நீங்க சிரத்தையோடையும் அன்போடையும் நீங்க பக்தி செலுத்தும் போது அந்த இறைவனை உங்களுக்கு காட்சி தருவோம் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம நினைத்து பார்ப்போம். இன்னைக்கு 371வது திருமந்திரம். எலும்பும் கபாலமும் ஏந்தி எழுந்த வலம்பன் மணிமுடி வானவராதி எலும்பும் கபாலமும் ஏந்திலனாகில் எலும்பும் கபாலமும் இற்று மண்ணாமே. திருமந்திரம் ரொம்ப எளிமையானது இது. இதுல வளம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து வலிமை மிக்க அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. வளம் அப்படின்னு 2-3 திருமந்திரம், இந்த 2ஆம் தந்திரத்துல ஒரு 2-3 திருமந்திரத்துல இந்த வார்த்தையை அப்படியே பயன்படுத்தி இருப்பாரு. வளம் வளம் அப்படிங்கிறது வந்து வலிமை மிக்க அப்படிங்கிறது. மணிமுடி வானவர் ஆதி அப்படிங்கிறது வந்து வானவர் ஆதி அப்படின்னா இப்ப பலம் பொறிந்தவர்களுக்கெல்லாம், அதாவது பலம் மிகுந்தவர்களுக்கெல்லாம் பலமானவர். எவ்வளெல்லாம் வலிமை மிகுந்தவங்களா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இவர் வலிமையானவர். வானத்தில் உள்ள தேவர்களுக்கெல்லாம் ஆதி அப்படின்னா அந்த வானவர் தேவர்களுக்கெல்லாம் இவர் வந்து தலைவர். அப்பேற்பட்டவர் இவர். இவர் வந்து இந்த எலும்பும் கபாலமும் வந்து ஏந்தி அருள் செய்யறாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த எலும்பும் கபாலமும் ஏந்திலனாகில் ஒரு வேலை இப்படி பண்ணலைன்னா என்ன ஆகும்? இதெல்லாம் மண்ணோட மண்ண போயிடும் அப்படி சொல்றாங்க. அப்ப இறைவனுடைய படைப்புல ஏன் படைச்சான் இறைவன்? இறைவன் தான் படைத்தான் அப்படின்னா ஏன் படைத்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும். அப்போ இந்த பிரளயம் அப்படிங்கிறது வந்து காலங்களுடைய, நம்ம தமிழ் மரபுல தான் இதெல்லாம் இருக்கு. காலங்கள் வந்து குறிப்பிடக்கூடியது. யுகங்கள் இருக்கு. இப்போதைக்கு நமக்கு வந்து நிமிடங்கள், வினாடிகள், நாட்கள், வாரங்கள், மாதங்கள், வருடங்கள்,
எப்படி மண்வந்திரம் இந்த மாதிரி அதை பிரிச்சு பிரிச்சு எடுத்துட்டு போய் கடைசியில வந்து இவ்வளோ 1000 ஆண்டுகள் ஆக்கினா இந்த மாதிரி ஒரு யுகங்கள்ல கடந்து சதுர்யுகம் இருந்து அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து கடைசியில பிரளயம் அப்படிங்கறத ஒன்று கொடுப்பாங்க. அப்ப இந்த உலகமே அழிஞ்சு உருவாகக்கூடிய அளவுக்கு வரும்போது கூட உலகமே அழிஞ்சு மீண்டும் அவர் ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிக்கும் போது கூட அப்ப குட்டி கோட்டை போடுற முதல்ல இருந்து பரோட்டா சாப்பிட்றங்கிற மாதிரி அவர் முதல்ல இருந்து பண்ணாலும் கூட இந்த மனிதத்துக்கான நம்மளுடைய வந்து அப்படியே வச்சிருப்பாரு. இது என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளுடைய கர்மா வந்து பிரளயமே வந்தாலும் அழிய போறது இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு தொடர்ச்சி இருக்கக்கூடியது. இது எல்லாமே இறைநிலையிலே இதுதான். இந்த ஆணவம் கண்மை மாயை அப்படிங்கிறதுக்கு வந்து அதெல்லாம் அனாதித்துவம், அதுக்கெல்லாம் ஆதி அனாதி, இதெல்லாம் முடிவே இல்லாதது. இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்றாங்க நம்ம முனிவர்களும் ரிஷிகளும் சித்தர்களும். இதெல்லாம் மூலம் தேடி போறாங்க. ஒரு லெவலுக்கு மேல போனா இந்த ஆணவம் கண்மம் மாயை இறைநிலை இதுக்கெல்லாம் ஒரு லெவலுக்கு மேல போனா அவங்களுக்கு எல்லாத்துலயும் நுணுகி கண்டுபிடிச்சிடறாங்க. அதை தாண்டி போனா உள்ள இருக்கிறதே கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் அவங்க அதுக்கெல்லாம் பேர் வச்சிடுறாங்க ஆதி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேல நுணுக்க முடியல. நுணுக்க முடியலங்கிறதே தெரியலனோ இல்லைனோ சொல்ல மாட்டாங்க. அதுக்கு மேல அது வந்து ஆதி, அது ஏற்கனவே இருந்தது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவ்வளவுதான். அதுக்கு ஆரம்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்ப நமக்கெல்லாம் ஆரம்பம் முடிவு எல்லாம் இருக்கு. நம்மளுடைய ஆரம்ப முடிவை நம்மளால பார்க்க முடியாது. ஆனா மத்தவங்களுடைய ஆரம்ப முடிவுகளை வச்சு நம்மளுடைய ஆரம்ப முடிவுகளை நம்ம கணிச்சுக்கிறோம். இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். அந்த மாதிரி வந்து இந்த ஆதி அனாதி அப்படிங்கிற ஆதி அனாதி அந்த நிலையில இருக்கக்கூடிய இறைநிலை வந்து பிரளயமே வந்தாலும் அந்த நேரத்துல மனிதனை வந்து நமக்கு வந்து இப்ப இதுல என்ன புரியுது அப்படின்னா நமக்கெல்லாம் வந்து அழிவே கிடையாது. அதுதான் அப்பேற்பட்ட இறைநிலை வந்து நமக்கு இந்த சிவன் வந்து நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு எளிமையான திருமந்திரம். எலும்பும் கபாலமும் ஏந்தி எழுந்த வலம்பன் மணிமுடி வானவராதி எலும்பும் கபாலமும் ஏந்திலனாகில் எலும்பும் கபாலமும் இற்று மண்ணாமே. இதெல்லாம் மண்ணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஈசன் வந்து நமக்கு இந்த மாதிரி அருள் புரிகிறார் அப்படின்னு. இது எளிமையான திருமந்திரம். அடுத்த ஒரு 374வது திருமந்திரம். ஊனாய் உயிராய் உணர்வங்கி அங்கியாய் முன்னம் சேனாய் வானோங்கி திருவுருவாய் அண்டத்து தானுவும் ஞாயிறும் தன்மதியும் கடந்து கடந்தான் முழுது அண்டமும் ஆகி நின்றானே. திருமந்திரம் கீழே ஓரளவுக்கு அதுலேயே அப்படியே ஒரு இதில் கொடுத்துருக்கோம். இந்த சதாசிவமாகிய இந்த இறைவன் வந்து ஒருவன் தான். அவன் தான் வந்து நமக்கு உடம்பா இருக்கான். ஊன் அப்படிங்கிறது உடம்பு சொல்லக்கூடியது. ஊனா இருக்கான், உயிரா இருக்கான், அதுக்குள்ள உணர்வா இருக்கான். இப்ப இந்த ஊன் உடல் உயிர் இந்த காம்பினேஷன் உயிராக இருக்கக்கூடியவன். இதுல உள்ளிருக்கும் வந்து நெருப்பு அப்படிங்கிறது வந்து சேன் அப்படின்னா நீளம் நீண்ட அப்படிங்கிற மாதிரி, சேனோய் அப்படின்னு சொன்னா நீண்ட ஒரு நெடிய அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து உள்ளார் வந்து திரு உருவாய் அண்டத்தானும் தானும் அப்படிங்கிறது வந்து இங்க அவரு தாங்கக்கூடிய தூணு அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது தாங்கிட்டு இருக்கிறது. தாங்குதல் அப்படின்னா வேதாத்திரி மகரிஷி தான் சொல்லுவாரு. ஒரு சொத்து விலைக்கு வலிமை அதிகமா இல்ல மற்ற பருப்பொருளுக்கு வலிமை அதிகமா அப்படின்னு கேட்டபோது எல்லாரும் வந்து பருப்பொருளுக்கு தான் வலிமை அதிகம் அப்படின்னு சொல்ல போது அவர் வந்து அதை வந்து மறுபடியும் நிரூபணம் பண்றதுக்காக ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் வலிமையா இருக்குமா இல்ல அந்த பொருளை தாங்கிட்டு இருக்கிற பொருள் வலிமையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பொருளை தாங்கிட்டு இருக்கிற பொருளை தான் வலிமையானது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து இந்த பருப்பொருளாகி இந்த உலகம் இந்த அண்டம் சூரியன் ஒவ்வொரு கோள்களையும் தாங்கிட்டு இருக்கக்கூடிய சுத்த வெளி தான் வலிமையானது அப்படின்னு வந்து லாஜிக்கலா ப்ரூவ் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி அந்த தானும் அப்படிங்கறது வந்து அவர் தாங்கிட்டு இருக்கிறதா. இறைவன் வந்து இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் தாங்கிட்டு இருக்காரு. அதுல வந்து அந்த ஞாயிறுங்கிறது சூரியன், தன்மதி அப்படிங்கிறது குளிர்ச்சியுடைய அந்த சந்திரனையும் சொல்லக்கூடியது. இப்படி எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அண்டத்தையும் வந்து தாமாக நின்று தாங்கிட்டு இருக்கான் சிவன் அப்படிங்கிறத வந்து இங்க கொடுக்கணும். இந்த ஒரே ஒரு திருமந்திரம் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் தாங்கிட்டு இருக்கக்கூடியது. இதெல்லாம் இங்க போட்டிருக்கிற படம்பெல்லாம்
ஒரு நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி ஒரு புரிதலுக்காக இப்படி நம்ம ஒரு படத்தை வந்து நம்ம போட்டுக்கிறோம். இது என்ன சிம்பிளா வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி. அப்போ கற்பனையில இந்த மாதிரி எல்லாம் கற்பனை பண்றதை தாண்டி இறைவன் எப்படி இருக்கும், சூரியன் எப்படி இருக்கும், சந்திரன் எப்படி இருக்கும், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது பக்கத்துல இருக்கிறது. அதை தாண்டி இத வந்து இந்த சிந்தனைக்கு வந்து எடுத்துட்டு போகணும். இறைவனுடைய தன்மை எப்பேற்பட்டது அப்படிங்கறத வந்து ஒரு 4 வரியில எவ்வளவு அழகா எழுதுறாரு பாருங்க. அங்க ஆரம்பிச்சு இங்க உடம்புல வந்து முடியிற வரைக்கும் எல்லா கோள்களையும் தாங்கிட்டு இருக்கக்கூடிய இறைநிலை, இந்த பிரபஞ்சத்தையே ஒட்டுமொத்தமா இயக்கக்கூடிய அந்த இறைநிலை அப்படியே சின்னதாகி வந்து நம்ம உடம்புக்குள்ளார வந்து உடம்பு அப்படிங்கிற ஒரு சைஸ் இருக்கு. அதுக்குள்ள உயிர் அப்படிங்கிறது எவ்வளவு பெருசு, அதுக்குள்ள உணர்வுங்கிறது எவ்வளவு பெருசு, அந்த அளவுக்கு அது சுருங்கி வராது. இப்போ சிவவாக்கியரோட பாடல்ல இருந்து ஒரு பாடல் வந்து உயிரோட சைஸ் சொல்லக்கூடிய ஒரு பாடல் ஒண்ணு இருக்கும். நம்மளுடைய ஆவியின் கூற சொல்லணும். அதுக்கு கோவியின் மயிரொன்று நூறுடன் கூறிட்டு அதுல வந்து ஆவியின் கூரை வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஆவியின் கூறு வடிவது சொல்லிடின் மேவிய கூறு 1000 அது ஆயினால் ஆவியின் கூறு 100,000 சோ அந்த மாதிரி நம்மளோட உயிர் அப்படிங்கிறது ஊனாய் உயிராய் அப்படிங்கிறது உயிர் எவ்வளவு பெருசு அவ்வளவு சின்னதா நுணுகி அதுக்குள்ள உணர்வா இருக்காரு. அப்ப இறைவன் நமக்குள்ள என்ன இருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து கடைசி வரைக்கும் நம்ம என்ன சொல்லிப்போம்னா உணர்வா இருக்காரு கான்சியஸ்னஸ் சொல்லிட்டு தான் பியூர் கான்சியஸ்னஸ், பியூர் அவேர்னஸ், பியூர் கான்சியஸ்னஸ். இது வந்து இந்த மாதிரி இறைநிலை வந்து ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் தாங்கி உடம்பையும் கொடுத்து இந்த உடம்புக்குள்ளார எல்லாமாக இருந்து இப்ப ஊனாயும் அவர் தான் இருக்கான், உயிராய் அவன் தான் இருக்கான், உணர்வா அவன் தான் இருக்கான். அப்ப இந்த ஊனு இந்த உயிர் இதெல்லாம் மாறக்கூடியது. இது நமக்கே தெரியும் இதெல்லாம் மாறக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்னவா இருக்கான், உணர்வா இருக்கான். அப்ப இறைவன் வந்து எங்கும் இருக்கக்கூடியவன், இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடியதுதானே. இப்ப நமக்கு ஏதாவது அழிவு இருக்கா? இப்ப ஏதாவது நமக்கு ஏதாவது இங்க எதுன்னா அது ஒரு 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 கனெக்டிவிட்டியை பாருங்களேன். எங்க இருந்து வந்திருக்கு இறைவன் எவ்வளவு பெருசு இருக்கான். அவன் கடைசி வந்து இப்ப நீங்க இருக்கக்கூடிய இந்த உடம்பும் அவன் தான், உயிரும் அவன் தான், உணர்வும் அவன் தான். சரி, அப்படி இருக்கும்போது நானுங்கிறது என்ன இருக்க போகுது? இப்ப ஏன் உடம்பு அழிஞ்சு போயிடும், எனக்கு உயிர் என்ன போயிடும், எனக்கு வந்து காய்ச்சல் வந்துடும், எனக்கு ஏதாவது ஆயிடும், இந்த மாதிரி எல்லாம் பயம் இருக்கு பாருங்க. அந்த அபினிவேஷ் சேனாய் நீண்ட நெடி வானோங்கி எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. சேனாய்னா நீண்ட, அதுதான் நெடிய அந்த வேல் வந்து நீண்டு இருக்கிற மாதிரி அதை வந்து சிம்பல்களை கொடுக்குறோம். சேனாய் வானோங்கி திரு உருவாய், உருவம் நமக்கு எடுத்திருக்கு, உருவம் இருக்கு, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்ப இந்த உருவத்துலதான் இவ்வளவு இருக்கு. ஆனா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் உருவு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இந்த அருவம் அப்படின்னு இருக்கு. எதுக்கு இன்னொன்னு உருவம் இல்லாதது அருவம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் உருவம், நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, அதெல்லாம் ஸ்தூலமானது. கண்ணுக்கு தெரியாததெல்லாம் சூக்ஷ்மமானது. இப்ப நம்ம கண்ணு முன்னாடி என்னெல்லாம் தெரிஞ்சு இருக்கோ அதுவும், என்னெல்லாம் தெரியாம இருக்குதோ அதுவும். இப்ப தெரிஞ்சதெல்லாம் என்னன்னு அப்படியே லைனா பார்த்து சொல்லிடலாம் இல்ல. தெரியாதது எப்படி சொல்றது? இப்ப தெரிஞ்சது எதுவோ அதுவும் கூட்டல் தெரியாத என்னெல்லாம் இருக்கோ அதுவும் கூட்டி எடுத்துக்கிட்டா அங்க ஆன்சர் என்ன வருமோ அதுதான் பூரணம். அந்த பூரணம் தான் நாமம். இப்ப தெரிஞ்சது எதுவெல்லாம் இருக்கோ அதுவும், தெரியாதது எதுவெல்லாம் இருக்கோ அது ரெண்டும் சேர்ந்தா நாம. இல்லைன்னா எப்படி சொல்லலாமா, இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல, இந்த உடம்புல, இந்த உயிர்ல நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னெல்லாம் இருக்கோ அதுவும், தெரியாத என்னெல்லாம் இருக்கோ அதுவும் சேர்ந்தா அதுக்கு பேரு இறைவன் சொல்லலாம். ஓகேவா? இப்ப என்ன கன்க்ளூஷன் பண்றோம்? இறைவனும் நாமளும் ஒண்ணுதான். இல்ல நாமளும் இறைவனும் ஒண்ணுதான். இல்லைன்னா நானே இறைவன் தான், அல்ல இறைவனே நான் தான். இதைத்தான் நம்ம மகா வாக்கியம் சொல்றோம். சோ உங்களுக்கு
ஒரு கனெக்டிவிட்டி புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு இந்த அபினிவேஷ் உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தானுங்கிற பயம், என்னுடைய உடம்பு வயதாகிறது, எனக்கு வந்து இந்த உடல் சார்ந்த பற்று, மனம் சார்ந்த உணர்வுகள், இது எல்லாமே வந்து இன்ப துன்பங்களை கொடுக்குது, என்னால உள்ள சமநிலையை வந்து பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும் போது, இந்த ஒரு திருமந்திரம் வந்து அது அப்படியே ஒரு அளப்பரிய சக்தி கொடுத்து அதுல இருந்து உங்களை காப்பாத்துங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவித்யா ராக அவித்யா ஸ்மிதா ராக துவேஷ அபினிவேஷ். அபினிவேஷ் சாதாரணமான விஷயம் கிடையாது. ததா ரூடக. ம். எல்லாருக்குள்ளாரையும் இருக்கும் அது. எல்லாருக்குள்ளயும் வேறு ஒன்று இருக்கும். எல்லா உயிருக்கும் இருக்கும். எந்த ஒரு உயிரை நீங்க கொல்லணும்னு முயற்சி பண்ணாலும் அந்த உயிர் தன்னை காப்பாத்திக்கணும்னு ஓட ஆரம்பிக்கும். எந்த உயிருக்கும் உயிர் பயம் இல்லாத உயிர்களே கிடையாது. செத்து போயிருவோம் அப்படிங்கிற பயம் இருக்கும். இது வரைக்கும் நமக்கு பல தடவை வந்து இறப்பு அப்படிங்கிற நிகழ்வு நடந்திருக்கு. பல தடவை நம்ம இறந்திருக்கிறோம் அப்படிங்கிறதே அந்த சூத்திரம் தான் நமக்கு ஆதாரம். இதுலயே வந்து சாதாரணமா பழமொழிகள் பேசுற மாதிரி நம்ம எல்லாம் சொல்லுவாங்க. சாதாரணமா பெரியவங்க சொல்லுவாங்க, செத்த தானே சுடுகாடு தெரியும் அப்படிம்பாங்க. செத்தவங்க எத்தனை பேரு சுடுகாடு தெரிஞ்சு வந்து சொல்லியிருக்கிறாங்க? செத்தா தானே சுடுகாடு தெரியும், இப்பதானே வார்த்தை பயன்படுத்துறோம். செத்தவங்களுக்கு சுடுகாடு தெரியும், ஆனா அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. மத்தவங்களுக்கு சுடுகாடு செத்தவனால தெரியும். அவனை தூக்கிட்டு போனதால நமக்கு சுடுகாடு தெரியும். அப்போ இந்த இறப்பு அப்படிங்கிறது நமக்கு அனுபவத்திலே கிடையாது. ஆனா அந்த இறப்பை பத்தின பயம் இருக்கு. இப்ப என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி நம்ம பல பிறவியை எடுத்து ஒவ்வொரு பிறவியிலும் அந்த இறப்பு என்ற துன்பத்தை அனுபவிச்சிருக்கோம். இறப்புன்னு வந்தா பிறப்பு வந்துடும், பிறப்பு வந்தா இறப்பு வரும். அந்த பிறப்பு இறப்பு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நான் அப்படிங்கிறத வந்து இறைவன் வந்து ஊனாய் உயிராய் உணர்வாகி அவன் வந்து எல்லாமே. அதுலயும் அவர் வந்து அங்கியாய் முன்னம் அவர் வந்து நமக்கு இது மட்டும் இல்ல, நமக்கு முன்னாடியே அவன் வந்து எல்லாமாக இருக்கிறான். அவன் வந்து இந்த ஒட்டுமொத்த அண்டத்தையும் அவன் வந்து தாங்கிட்டு இருக்கான். இன்னைக்கு சூரியன் சந்திரன் சொல்லக்கூடிய அனைத்தையும், இந்த அண்டத்தையும் அவனே வந்து நின்று தாங்கிட்டு இருக்கான். அவன் தான் நமக்குள்ளாரே இருக்கான். சோ இப்ப இந்த பேதம் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சு, அவன் தான் நிக்கிறான்னு சொல்லி, கடைசியில வந்து நீ யாருன்னு சொன்னா நான் எனக்குள்ள நிக்கிறான்னு சொல்லி, இது சிந்தனையில உங்களுக்கு வளர 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 உங்களுக்கு நான்ங்கிற அகங்காரம் அழிந்து இறைவன் என்ற தன்மை உங்களுக்கு ஓங்க ஆரம்பிக்கும். அப்ப இறைநிலை தனக்குள்ளார ஓங்க சர்வத்தையும் ஒன்னா பார்க்கக்கூடிய ஒரு பக்கம் வரும். எல்லாத்துக்குள்ளாரையும் என்ன இருக்கு அப்படின்னா எல்லாம் ஒண்ணுதான் இருக்கு. அப்புறம் தான் உங்களுக்கு புரியும் எல்லாத்துக்குள்ளார இறைவன் இருக்கான் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து புரிஞ்சு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபேக்கல்டி டெவலப் ஆகும். எல்லாத்துக்குள்ளாரையும் நானே இருக்கிறேன் அப்படின்னு ஒண்ணு வரும். அந்த நிலை வந்துடுச்சுன்னா அவ்வளவுதான். இனிமேல் அடையறதுக்கு அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. எல்லாருக்குள்ளேயும் நான் தான் இருக்கேன், எல்லாத்துக்குள்ளேயும் நான் தான் இருக்கேன், அவ்வளவுதான். ஒன்றும் குழப்பம் இல்லையே. பார்க்கறது நல்லா தான் சார் இருக்குது. ஆனா அது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினமானதுதான் இருக்கு. என்னதான் திருமந்திரம் வந்து ஒரு பக்கம் ஊனாய் உயிராய் உணர்வாய் இதெல்லாம் ஏத்துக்க முடியுது சார். ஒரு பக்கம் இறைவன் அப்படித்தான் இருக்கான். இன்னொரு பக்கம் அவன் பிரபஞ்சத்தை எல்லாம் தாங்கிட்டு இருக்கிறான். சூரியன் முதல் கொண்டு சூரிய குடும்பத்தில இருந்து இருக்கக்கூடிய எல்லாரும் தூங்கிட்டு இருக்கான். அதுலயும் எனக்கு எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஆனா அதையும் இதையும் ஒன்னா எப்படி கனெக்ட் பண்றது? அது அங்க இருக்கு, அது பார்த்துட்டு இருக்கு. இங்க நான் தனியா இருக்கேன். நான் எங்க இருக்கேன்? இந்த பேதம் ஒழியணும் அப்படின்னா இந்த சிந்தனை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. சிந்திக்கும் இது வந்து சிந்தனை அப்படிங்கிறது வந்து ஞான யோகத்தினுடைய ஞான மார்க்கத்தில் எடுத்து ஞான யோகத்தினுடைய ஒரு பகுதி. ஞான சப்த பூமிக்கால வரும். 4 பில்லர்ஸ்ல யோக வசிஷ்டால கொடுத்திருப்பாங்க விசாரணா அப்படின்ட்டு. நீங்க ஞானம் அடைஞ்சு முக்திக்கு போறதுக்கு 4 கேட் இருக்கு. அந்த 4 கேட் ஓபன் ஆகணும், இல்ல 4 தூண் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுல இருக்கிறது ஒண்ணு விசாரணா. விசாரணை அப்படிங்கிறது வந்து தன்னைத்தான் வந்து யோசிக்கிறது.
எதை அடிப்படையா கொண்டு யோசிக்க? ஏதோ ஒரு பிடிமானம் வேணும். ஏதாவது ஒரு பிடிமானம் இருந்தா தான் யோசிக்க முடியும். இதுல யோசிக்கிறதுக்கு இந்த திருமந்திரத்தை இன்னைக்கு நம்ம பிடிமானமா எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். எடுத்துக்கிட்டு சிந்தனை பண்ண பண்ண இந்த சிந்தனை உங்களுக்குள்ளார டெவலப் ஆகி ஒரு உணர்வா வந்துருச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும். ஏதாவது ஒண்ணு பாக்குறீங்க, ஏதாவது ஒரு ஒரு கவிதை படிக்கிறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த கவிதை எல்லாம் என்ன இருக்கு, எல்லாத்துலயும் இறைநிலை தான் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு தாவரம், ஏதோ ஒரு சின்ன உயிரினம், அந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்க்கும்போது அதுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கனெக்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சமா புரிய வர ஆரம்பிக்கும். அப்படியே மனிதர்கள் உள்ளார அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி புரிய ஆரம்பிக்கும். இது எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி சிந்தனை உருவாக உருவாக இந்த அதை தடுக்கக்கூடிய களங்கங்கள் வந்து கரைய ஆரம்பிக்கும். இப்ப இறைவனுக்கும் நமக்கும் ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை, பெரிய வரப்பு தகராறுலாம் ஒன்றும் கிடையாது. இறைவனும் நாமளும் ஒண்ணுதான். ஆனா ஏன் இந்த பேதம் இருக்கு? இந்த பேதம் இருக்கிறதே வந்து பல உயிராக பிறவி எடுத்து அதுல அனுபவிச்ச அனுபவங்கள் எல்லாம் பதிவாக இருக்கு. அந்த அந்த களங்கங்கள் தான், அந்த பதிவு தான் அது மறைக்கப்பட்டு, அது இன்னைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறதுனால அது ஆவரணம்னு சொல்றோம். அதுக்கு இன்னொரு பேரு அறியாமைன்னு சொல்றோம். அதை வந்து களங்கம்னு சொல்றோம், இருட்டுன்னு சொல்றோம். இப்படி பல பேர் உண்டு அதுக்கு. அந்த இருட்டை குறைக்கிறதுக்கு தான் நம்ம பண்ற முயற்சி. அதுதான் அந்த முயற்சி எடுக்கிறதுக்கான தகுதி வாய்ந்த ஒரு ஊனு, உயிர், உணர்வு அதெல்லாம் சிறப்பா அமைக்கப்பட்டதுதான் இந்த உடம்பு, மனித உடல். ஸோ அதுல ஒரு பகுதி தான் வந்து அந்த அந்த உடம்பை கொடுத்து, அதுக்குள்ள உயிரை கொடுத்து, உணர்வை கொடுத்து, அதுக்கப்புறம் அது மட்டும் போதலையாம். 8 to 9 புதன் வியாழன் சனிய தனியா கிளாஸை போட்டு அப்ப உட்கார வச்சு சிந்தனை பண்ண வைக்கிறாரு கடவுள். எல்லா தகுதியும் கொடுத்துட்டேன். அதுக்கு மேலேயும் பத்தலன்னு நினைச்சினா இப்ப வந்து இந்த மாதிரி வந்து 2 நாள் வாரத்துல உட்காந்து 2 மணி நேரம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு. எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு பாருங்க திருமந்திரம். எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்தது. இந்த உலகம் பிரபஞ்சம்னு சொல்றோமே அதுவும், நாம இந்த உடம்பு எடுக்கிறோமே இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பேட்டர்ன்ல உருவாகுது. அதை நாம இன்னைக்கு வந்து இந்த திருமந்திரத்துல இருந்து எடுக்க போறோம். நடுவுல ஒரு ஒரு 10 திருமந்திரம் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் ஒரே மாதிரி வர்றதுனால அதெல்லாம் விட்டு அது சம்பந்தமான திருமந்திரத்தை மட்டும் எடுத்துட்டு அதெல்லாம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். ஆதியோடு அந்தம் இலாத பராபரம், பேதம் அதாக புணரும் பராபரை, சோதி அதனில் பரந்தோன்ற தோன்றுமாம், தீதில் பறையதன் பால்திகள் நாதமே. வார்த்தைகள் இப்படி பிரிக்கப்பட்டிருக்கு. பிரிச்சு அப்படி எடுத்துக்கணும். இருக்கிறது 4 வரி தான். ஆனா வார்த்தைகள் எல்லாம் சாதாரணமான வார்த்தைகள் அல்ல. அங்க இருக்கிறது எல்லாமே ஆதியோடு அந்தம். ஆதின்னா ஆரம்பம், அந்தம்னா முடிவு. ஆதியோடு அந்தம் அப்படின்னா எங்க ஆரம்பமாகுது அங்கே முடிவும் இருக்கு. இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் கடினமானதுதான், கொஞ்சம் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க. ஒரு மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடியும்? 0ல ஆரம்பிச்சு 59 நிமிஷம் வந்ததுக்கு அப்புறம் 1 மணி நேரம் முடிஞ்சிடும் தானே. ஆதியோடு அந்தம்னா இந்த ஆதியும் இல்ல அந்தமும் இல்லை. ஆதி இல்ல அந்தம் இல்லை. அங்க கணிக்கவே முடியாது. ஆதியோடு அந்தம்னு சொல்லும் போது இங்க டைம் டியூரேஷனே கிடையாது. இதுல இல்லாத பராபரம் அப்படின்னு இருக்கு. இந்த அதுல 2 வார்த்தை இருக்கு, எதிர்ப்பதம் இருக்கு. பரம் கூட்டல் அபரம். பரம்பொருளும் இருக்கு, அபரமும் இருக்கு. பரம் அப்படின்னா இறைநிலை, அபரம்னா இறைநிலை தவிர மீதி எல்லாம் இருக்கக்கூடியது. இங்க எல்லாம் இருக்கக்கூடியதுங்கிறது முதல் நிலையில ஆதியில ஒண்ணுதான் இருக்கு.
பரம் அது வந்து சிவன் வச்சுக்கோங்க. அபரம் என்பது சக்தின்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், எனர்ஜி. அப்ப இந்த பரம் அப்படிங்கிறது தூய அறிவு, பேரறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. பேராற்றல், எனர்ஜி, அது அபரம். இது ரெண்டும் சேர்ந்ததுதான் பராபரம். ஆதி அந்தம் இல்லாத பராபரம். பரம் அபரம் அப்படிங்கறத முதல் வரி சொல்லுது. இதுக்குள்ள ஒரு பேதம் உருவாகுது. பேதம் அதாக புணரும் பரா பறை அப்படின்னு வரும்போதே அந்த சக்தி அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த சப்தம் வந்து பெண்பாலை உணர்த்தக்கூடிய வகையில நமக்கு அமைக்கப்பட்டிருக்கு. பேதம் அதாக புணரும் பராபரை. பரா கூட்டல் அபரை அப்படின்னு பிரிச்சுக்கணும். அவ்வளவுதான். சிவன் ஸ்வரூபம், சக்தி ஸ்வரூபம், இது ரெண்டு பிரிச்சு வச்சுக்கணும். இதுல இந்த பேதம் உருவாகிறதுக்கு காரணம் என்ன? சிவன்ல இருந்து சக்தி உருவாக காரணம் என்ன? அந்த சக்தி அபரை, அந்த அபரை அப்படின்னு சொல்லக்கூடிய பரத்திலிருந்து பிரிச்சக்கூடிய அபரை பிரிஞ்சு வெளியே வரலன்னா இங்க படைப்பே கிடையாது. இது சாங்கிய பிலாசபில படிக்கும்போது நம்ம பார்த்திருப்போம். 3 குணங்களும் சமமாக இருந்த போது எந்த விதமான படைப்பும் உருவாகவில்லை. அதுல 3 குணங்கள்ல பேதம் வந்த உடனே மகத்து வந்துடுச்சு, படைப்பு உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இங்க அதேதான். அந்த அபரம் அப்படிங்கிறது வந்து சக்தி இயங்க ஆரம்பிக்கும் போது ஆதியின் அசைவே பரமாணு, அது ஒவ்வொரு அளவில் கூட அதுவே வந்து வேதம் கூறும் ஐம்பூதும் வேறு ஒன்றும் இல்லை. அப்ப இங்க வந்து அந்த சக்தி வந்து வடிவம் எடுக்குது. இதேதான் வந்து கிறிஸ்டியானிட்டிலயும் அதே தான் உங்களுக்கு கொடுத்தாங்க. ஆதியில ஆதாம் எவாள் இருப்பாங்க. அவங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. எப்ப கட்டுப்பாடு மீறுதோ அப்ப படைப்பு வந்துடுது. சோ அந்த மாதிரி அதேதான் இங்க வந்து அந்த சக்தி வடிவம் எடுத்து அசைகின்ற போது அது என்னவா வடிவம் எடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அபரைன்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி எனர்ஜி அப்படிங்கிறது வெளிப்படும் போது அது வந்து நாதம்னு சொல்றோம். அது அதிர்வு. அந்த அதிர்வுல இருந்து இங்க ஜோதி. இந்த ஜோதி அப்படிங்கறது வந்து வெளிச்சம். ஜோதி அதனில் பரம் தோன்ற. இந்த வார்த்தையெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. ஜோதி இருக்கா, பரத்துல ஜோதி இருக்கு, ஜோதியில பரம் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கடினமான வார்த்தை புரிஞ்சுக்கிறதுக்கு. எதுல எது இருக்குன்னு சொல்றது. ஜோதி அதனில் பரம் தோன்றும். மறுபடியும் தோன்றுமாம் தீதில் பறை அதன் பால் திகழ் நாதமே. இந்த இந்த லெவல்ல நுணுகி யோசிக்கிறதுக்கு நம்ம மனசு வந்து அந்த அளவுக்கு உள்ளார போகல. இது எல்லாமே கிட்டத்தட்ட நம்மளுடைய சமாதியில ஏற்படக்கூடிய மாற்றம் இதெல்லாம். கீழே வந்து இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. முதல்ல முடிவும் இல்லாத பரம்பொருள் அசையாத சக்தியே பராபரமாக இருக்கிறார். அறிவொடிமாக இருக்கும் அந்த பராபரத்தில் உலகை படைக்க வேண்டும் என்று எண்ணம் தோன்றியது. அசையும் சக்தி ஆகிய பராபரை உருவாகிறது. சக்தி உருவாகுது. அசையும் சக்தி உருவானது. அதிலிருந்து ஜோதி உருவாகுது. அந்த ஜோதியிலிருந்து ஒளி உருவாகுது. இப்படி வரிசைப்படுத்துவாங்க. உண்மையிலே சொல்லப்போனா இந்த வார்த்தையை வந்து இங்க இருக்கிற வார்த்தையை வந்து மனிதனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எக்ஸ்பிளைன் பண்ணா அவங்களுடைய மென்டல் ஃப்ரீக்குவன்சிக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமே தவிர, இப்போ உதாரணத்துக்கு எல்லாருமே நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ற அளவு போவோம். விந்துநாதம் வரைக்கும் கூட போக வேண்டாம். ஒலி ஒலி எங்க உருவாகுது அப்படிங்கிற அளவுக்குலாம் போக வேண்டாம். சாதாரணமா யோசிக்கலாம். ஒரு கார்பன் அணுல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், எத்தனை புரோட்டான் இருக்கும்? சரி, அவ்வளவு பேர் சேர்ந்து கார்பன் போகணும். ஒரு ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம். ஒண்ணுதான் இல்லையா? ஒரு ஹைட்ரஜன், ஒரு அது ஒரு சிங்கிள் ஃபர்ஸ்ட் அணு ஆட்டம் இருக்கு. அதுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும், உள்ளார ஒரு புரோட்டான் இருக்கும், ஒரு நியூட்ரான் இருக்கும்.
இப்ப அதுல வெளியில வந்து அது ஸ்டேபிள் இல்லாதனால அதுக்கு வந்து 2 எலக்ட்ரான் வேணும். அதனால அது வந்து உள்ளார சுத்திக்கிட்டு இருக்கு. இப்ப எலக்ட்ரான் எப்படி இருக்கு, புரோட்டான் எப்படி இருக்கு, இது அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கு, இதெல்லாம் எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேரால கற்பனை பண்ண முடியுது? சார் முதல்ல ஹைட்ரஜன் எங்க இருக்குன்னு சொல்லுங்க சார். ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட சேர்ந்து தான் ஒரு கூட்டு பொருளை உருவாக்கி நம்ம தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறோம். தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி வாவ் ஹைட்ரஜன் சூப்பரா இருக்கு, உன்னோட ஆர்பிட்டால நீ சுத்திட்டு இருக்கிற. நீ ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கிறதுனால உன்னால தனியா நிக்க முடியல. அதனால ஆக்சிஜன் அதே போலதான் இருக்கு. அதனுடைய அவுட்டர் செல்லுல அது வந்து 7 எலக்ட்ரானை வச்சு சுத்திட்டு இருக்குது. அது கூட நீ பைண்ட் ஆகி நீ ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்கிட்ட, நீ அதோட சேர்ந்துக்கிட்ட, மியூச்சுவலா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. இதனால உனக்கும் 2 பேலன்ஸ் ஆயிடுச்சு, அதுக்கும் 8 ஆயிடுச்சு, ஆப் ஆர்பிட்டால் வந்து ஃபில் ஆயிடுச்சு. அதனால நீ வந்து கரெக்டா சுத்திட்டு இருக்கு. 2 காம்பினேஷன் நீங்க 2 பேரும் கரெக்டா சேர்ந்து இருக்கிறதுனால இது மாதிரி பல ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஒன்னா சேர்ந்தனால H2O 2 காம்பினேஷன்ல இருக்கிறதுனால நீ தண்ணி ஆயிட்டு இந்த தண்ணியை நான் குடிக்கிறேன். அப்படித்தானே சொல்லி குடிச்சிட்டு இருக்கிறோம். இந்த திருமந்திரத்தை அப்படிதான் தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சுக்கணும். பொருளாதார இருக்கிறத பிரிச்சு பாக்குறது. விந்துநாதம் அப்படிங்கறத வந்து விந்துநாதம் தான் மூலப்பொருள் உருவானது. இந்த இயற்கையில வந்து உருவாக்கம் அப்படிங்கறது நம்மளுடைய கற்பனை சக்தி எவ்வளவு முடியும் அப்படிங்கறத பார்த்தோம்னா, பஞ்ச பூதங்கள்ல 3 பூதங்கள் ஈஸியா மட்டுப்படுது. ஒண்ணு நிலம், இன்னொன்னு நீர், இன்னொன்னு நெருப்பு. இப்ப இதெல்லாம் ஈஸியா மட்டுப்படுதுன்னு சொன்னா கூட, ஆனா அந்த மண்ணுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு ஒரு கனிமங்களுக்குள்ளாரையும் ஒவ்வொரு அணுக்குள்ளாரையும் இருக்கிறதையும் நம்மளால பிரிச்சு பார்க்க முடியல. ஆனா அணுங்கிற ஏதோ ஒரு அறிவியல்னால நம்ம வந்து அந்த அளவுக்கு பிரிகிற அளவுக்கு போயிருக்கோம். தண்ணியில இருக்கக்கூடிய மூலப்பொருளையும் நம்மளால பிரிச்சு பார்க்க முடியல. ஆனா தண்ணி நமக்கு தெரியும், நெருப்பும் நமக்கு தெரியும். அதை தாண்டி காற்றும் ஓரளவுக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதுக்கு அடுத்து ஆகாசு, அது புரிய மாட்டேங்குது. இந்த ஆகாஷ் இப்ப தண்ணி எதனால ஆனது? ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வந்து ஒன்னா சேர்ந்து வந்துருச்சுன்னு சொல்றோம். காத்து எதனால ஆனது? நிறைய மல்டி கேஸ் உருவாகி வச்சிருக்கு. இந்த ஆகாசு எதனால ஆனது? ஆகாசு விந்துநாதத்தால ஆனது. இப்ப இந்த விந்துநாதம் அப்படிங்கிறது எது? சாங்கிய பிலாசபியோட சார்ட் படிச்சவங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். சப்த ஸ்பரிச ரூப ரசகத்தன் தன்மாத்திரை மேல அடுக்கப்பட்டிருக்கு. அதுல அந்த ஃபர்ஸ்ட் வந்து சப்தமா இருக்கும். அந்த சப்தத்துல இருந்து எல்லாமே உருவாகும். ஓம் என்ற ஓம்காரம் அது ஒண்ணுல இருந்து அடுத்து வரக்கூடிய திருமந்திரம் அப்படிதான் வரும். ஓம்காரத்திலேயே ஆரம்பிச்சு ஓம்காரத்திலேயே முடியும். இங்க ஒரு பிக்சர் வந்து பெருசா போட்டிருக்கும். அப்படி சிவபெருமானை சுத்தி ஓம்காரம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்ல வந்து இருக்கும். கொஞ்சம் ஒத்து பாத்தீங்கன்னா தெரியும். அது வந்து இங்க ஒரு சூரியன் கோள் இருக்கிற மாதிரியும் நிறைய கோள்கள் வந்து இருக்கிற மாதிரியும் இதுக்கெல்லாம் வந்து ஒரு கனெக்ட் பண்ணிக்கிற ஒளி வடிவத்தில் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி நிறைய கோள்கள் இருக்கிற மாதிரி பிரபஞ்சத்தை கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா அது ஒரு ஓம்கார வடிவத்தில் அமைக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். இதெல்லாம் என்ன ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படின்னா, இந்த ஓம் அப்படிங்கிற ஒரு நாதம். நாதம்னா வைப்ரேஷன். இந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறத நம்ம எனர்ஜிங்கிறோம். எனர்ஜிங்கிறத தான் சக்திங்கிறோம். இறைநிலை அசைக்கின்ற அந்த முதல் நிலை, அந்த அசைவு தான். இந்த அசைவு அதிர்வுறும் போது அந்த அதிர்வில் இருந்து ஜோதி உருவாகுது. இறைநிலை இறைநிலையா இருந்தது, அதுல ஒரு அதிர் உருவானது, அதுல இருந்து ஜோதி உருவானது, அந்த ஜோதியிலிருந்து நாதம் அந்த ஓம்காரம் உருவானது. இந்த ஓம்காரத்துல இருந்து ஒட்டுமொத்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டது. வரிசை இப்படியெல்லாம் சொல்லி எல்லாம் வரிசைப்படுத்திடலாம். இதெல்லாம் வரிசைப்படுத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா என்னைக்காவது உட்கார்றதுக்கு ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கும். கண்ணை மூடி உட்கார்றதுக்கு. அதுக்கு பேரு தியானம்னு பேரு. அப்படி கண்ணை மூடி உட்கார்ந்து இருக்கும் போது உங்களோட மனசு எங்கெங்கேயோ கற்பனை எல்லாம் ஓடிட்டு இருக்கும். அது கற்பனை பண்ணி அந்த தியானத்துல உட்காந்து ஓடி ஓடி என்னைக்காவது உங்களுக்கு அப்படியே ஒரு நாள் பொறுமையா இருக்கிற போது சரி 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 ஓடு எல்லாம் ஓட விட்டு வெடிப்பதும் அந்த மனசு ஒரு நாள் டயர்டாகி அதுக்கு தேவையான ஃபியூல் எல்லாம் கிடைக்காம அதுக்கு சம்ஸ்காரங்கள் எதுவும் கிடைக்காம ஒரு நாள் அடங்கும் போது
திடீர்னு உள்ளுணர்வா தோண ஆரம்பிக்கும். இந்த மாதிரி விந்துனா என்ன, நாதம்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் உள்ளார்ந்தே கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும். சாப்பிடும்போது சாப்பாடு தொண்டையில போய் மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, அந்த சாப்பாடு வெளியேயும் வராது உள்ளாரையும் போகாது. அப்ப அது என்ன பண்றது? திணறுவோம். அந்த மாதிரி இருக்கும் அந்த உணர்வெல்லாம் வரும்போது. புரிதல் இருக்கு. இதை என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஐயோ, என்னால எக்ஸ்பிளைன் பண்ணாம இருக்க முடியல. ஏதோ ஒரு விதமான புரிதல் இருக்கு. இது வரைக்கும் நான் இப்படி எல்லாம் அனுபவிச்சது இல்லை. ஆனா இப்படி ஒரு அனுபவம் இருக்கு. இதை நான் எப்படி சொல்லணும்? நீங்க சொன்னாலும் யாருக்கும் புரிய போறது இல்லை. அப்படியே சொன்னாலும் சொல்ற ஆளு உங்களுக்கு ஒரு பேர் வைக்க போறாங்க அன்னைக்கு புதுசா. பேரோட அடிஷனலும் ஒன்று சேர்த்த போறாங்க. அதனால அது சொல்லாம மறுபடியும் அதே மாதிரி முயற்சி பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். இதே மாதிரி தவத்தில் உட்கார அன்னைக்கு ஒரு ஈடுபாடு வர ஆரம்பிக்கும். தவத்தில் உட்காந்து உடனே என்ன தெரியுமா நடக்கும்? இதை பத்தின எக்ஸ்ட்ரானரி கற்பனை பண்ண ஆரம்பிச்சிடும். எனக்கு மீண்டும் அது வேண்டும் வேண்டும் வேண்டும்னு ஆட ஆரம்பிக்கும். அப்ப மனசு வந்து ஸ்தூலத்துல இருந்து சூக்ஷ்மம் மாறவே மாறாது. அதெல்லாம் வரும்போது உங்களுடைய பக்குவப்பட்ட மனசால எல்லாமே ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான், ஒண்ணும் கிடையாது, இறைநிலை ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி உங்களோட மனதை வந்து சமநிலைப்படுத்த மீண்டும் அந்த அனுபவத்துக்கு போகும். இப்படி போக போகதான் இறைவனுடைய ஓம்கார நாதம் உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும். இததான் நாதானுசந்தன் அப்படின்னு சொல்றாங்க. ஹதயோகா பிராக்டிஸ்ல பண்ணும்போது நாதானுசோதனா அப்படின்னு சொல்றது வந்து உங்க ஒலி வடிவத்துல இந்த நாதமானது கேட்கும். இந்த நாதத்தை யாரெல்லாம் காதுல கேட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் நாத பரம்பரைன்னு பேரு. அந்த நாத பரம்பரையில வந்தவங்க தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம ஆதிநாதன் முதல்ல இருந்து, ஆதிநாதன் இன்னைக்கு ஆதி யோகியில இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய யோகா பிராக்டிஸ் இருக்கக்கூடிய நம்ம பண்ணக்கூடிய ஸ்வத்மராமஜி சீனிவாசி யோகி வரைக்கும் நாம அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இவங்க எல்லாம் நாத பரம்பரை வந்தவங்க தான். இதே நாதம் இதுக்கு முன்னாடி வேத காலங்கள்ல யாரு காதுல எல்லாம் கேட்டுச்சோ அவங்க எல்லாம் வேதத்தை உணர்ந்தவங்க. அவங்க தான் அந்த வேதத்தை ரெசீவ் பண்ணி சொன்னவங்க முன்னோர்கள், ரிஷிகள், முனிவர்கள். அதுல பிரசித்தம் பெற்றவங்க 7 சப்த ரிஷிகள். இதெல்லாம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கான். வேதங்கள், திருவாசகம் அப்படி வந்ததுதான். மாணிக்க வாசகரை போய் கேட்கறாங்க, எப்படி உன்னால இப்படியே பாட்டெல்லாம் எழுத முடியுது? எனக்கு என்ன தெரியும்? ம் இறைவன் அவன் வார்த்தையாக வடிச்சுக்கிட்ட போது இப்படி வந்திருக்குது போல இருக்குது. அவ்வளவுதான் அவர் சொல்ற பதில். ம் அந்த மாதிரி வந்து இந்த விந்து நாதம் அப்படிங்கறது வந்து விந்துக்குள்ளற நாதம், நாதத்துக்குள்ள விந்து, இதெல்லாம் வந்து விந்து நாதம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்தூல வடிவத்தில் இருக்கக்கூடிய விந்து நாதத்தை போட்டு குழப்பிக்காதீங்க. இறைநிலைக்குள்ள நாமாவும் நமக்குள்ள இறைநிலையாகவும் இருக்கிறத வந்து சொல்லக்கூடிய ஒரு இடம். எப்படி வந்து ஒரு ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒரு ஹைட்ரஜனும் 2 ஆக்சிஜனும் ஒன்னா சேர்ந்து, சாரி, ஒரு ஆக்சிஜன் 2 ஹைட்ரஜனா, H2O-வா? ஓகே, 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன், இது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சேர்ந்து எப்படி தண்ணி எல்லாம் உருவாயிருக்குதோ அது போல இந்த விந்து நாதம் ஒன்னா உருவாகி தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய முதல் தோற்றம் இருக்கு. அதுதான் திருமந்திரம் வந்து இங்க சொல்ல வருது, ஆதி அந்தம் இல்லாத பராபரம். இதை வந்து சிவன் சக்தியாக பிரிச்சு கொடுக்கப்படுது முன்னாடி திருமந்திரத்துல. இந்த திருமந்திரத்துல நேரா பரம் அப்புறம் பேர் வைக்கிறாரு. அந்த பரத்துக்கு அல்லாத இன்னொன்னு இயங்கக்கூடிய அந்த சக்திக்கு அபரை அப்படின்னு பேர் வைக்கிறாரு. அந்த அபரை அப்படிங்கிறதே வந்துதான் இங்க வடிவம் எடுக்குது, ஒலியாக வடிவம் எடுக்குது. அந்த ஒலியில இருந்தே நாதம் உருவாகுது. நாதத்துல இருந்து ஒலி வந்துச்சா, நாதத்துல இருந்து ஒலியில இருந்து நாதம் வந்துதா? இங்கெல்லாம் பேதமே கிடையாது. வரிசையில ஒரு சீக்வன்ஸ்ல அடுக்கப்பட்டிருக்கு. 36 தத்துவங்கள் எடுக்க போடும்போது 36 தத்துவங்களை சொல்லும் போது ஏதோ ஒண்ணு முன்ன பின்னதானே அடுக்கி ஆகணும் சொல்லும் போது. சில இடத்துல கான்ட்ரவர்ஸ் வரும். சில நீங்க சைவ சித்தாந்தத்துல படிக்கும்போது, இல்ல சார் முதல்ல ஒளிதான் வந்துச்சு, இப்ப இதே அப்படிதான் சொல்லணும், ஜோதி முதல்ல வந்துச்சு அதுக்கப்புறம் தான் நாதம் வந்துச்சு. ஆனா இங்க ஜோதி வந்துச்சு இல்லைன்னு சொல்லல. அந்த ஜோதிக்கு எது பால்திகள், பால்வெளி திரள் நம்ம சொல்லுமே, அதுக்கு எது ஆதாரமா இருந்துச்சு? பறையதன் பால்திகள் நாதமே, அதுக்கு மூலமா இருந்தது நாதம்.
அப்ப இறைநிலை, இறைநிலை இந்த நாதம், நாதத்திலிருந்து ஜோதி, ஜோதியிலிருந்து மீதி எல்லாம். அவ்வளவுதான். ஏடா வந்து மாட்டிக்கிட்டேன் இவங்கிட்ட. யாரோட மைண்ட் வைஸும். இரண்டாம் தந்திரம் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த முதல் தந்திரத்துல வந்து இறைவனுடைய புகழை பாடுற மாதிரியே இருக்கும். அங்கெல்லாம் இறைவனுடைய தன்மை அவ்வளவு வெளிப்படாது. ஜீவன் சிவன் எல்லாம் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிடும். ஆனா இந்த இரண்டாம் தந்திரத்துல வந்து இறைவன் எப்படியெல்லாம் இருப்பான், அந்த புராண கதையெல்லாம் போட்டு இவர் வந்து அந்த பதங்கள், வார்த்தைகள் எப்படி எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் இங்க இருக்கு. கிட்டத்தட்ட இது வந்து வெறும் தமிழ் மட்டும் படிச்சவங்களுக்கு இந்த திருமந்திரங்கள், திருக்குறள் இதெல்லாம் புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்களுக்கு ஓரளவுக்கு இது எளிமையா புரியும். திருக்குறளே அப்படிதான். சமஸ்கிருதம் மட்டும் படிச்சவங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இறைநிலை புரியாது. தமிழ் தான் மூல ஆதாரம். தமிழ் படிச்சவங்களுக்கு மட்டும்தான், தமிழ் படிச்சுட்டு நல்ல தமிழ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் சமஸ்கிருதம் படிச்சா இந்த மாதிரி மூல நூல்களை ஆராயக்கூடிய பக்குவம் கொஞ்சம் வரும். அதுவும் அது யாராவது சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுல யாராவது ஒரு குரு துணையை வச்சுக்கிட்டு அந்த பரம்பரையில வந்தவங்களை, அந்த நாத பரம்பரையில வந்தவங்களை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஏதாவது தொங்கிட்டு போனோம்னா கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம். உணர்வா வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்ப நாதம் வரைக்கும் வந்துட்டோம். அப்படியே கன்டினியூ பண்றாங்க. நாதத்தில் விந்துவும் நாத விந்துக்களில் தீதற்ற அகம். அகம்ங்கிறது அகம்கார். தீதற்ற அகம் வந்த சிவன் சக்தி என்றே பேதித்து ஞானம் கிரியை ஞானம் கிரியை பிறத்தலால் வாதித்த விச்சையில் வந்தெழும் விந்துவே. அப்படியே தலையெல்லாம் கிர்ன்னு சுத்துற மாதிரி இருக்கும். சிவபெருமானே சுத்தி சுத்தி தான், பின்னாடி பாருங்க பொம்மையை பாருங்க அப்படிதான் இருக்கும். அவரே சுத்தி சுத்தி தான் அப்படிதான் வெளியே வருவார். நாதத்தில் விந்துவும், விச் மீன்ஸ் சப்தத்திலிருந்து வெளிச்சம். நாத விந்துக்களில், இந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்து நாத விந்துக்களில், அதில் இருந்து தீதற்ற அகம்கார். அகம் தானுங்கிற தன்னுணர்வு அது வந்து உருவாகுது. இந்த தன்னுணர்வு அகங்காரம் வந்ததுக்கு அப்புறம் தான் உயிரினம், இந்த ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிறது கையில் எடுக்கக்கூடிய ஒரு தனி தனி பொருள்னு வச்சுக்கலாமே. இப்ப வந்து பதி பசு பாசம் அப்படின்னு மூணு இருக்கு. இறைவன் இருக்கு, மாயை இருக்கு, நடுவுல ஆன்மான்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆன்மா அப்படிங்கிறத வந்து இங்க இறைவன்ல இருந்து தனியா பிரிச்சு எடுக்கக்கூடிய ஒரு ஆன்மா அப்படிங்கறது அந்த அகங்கார். அப்ப இந்த தீதற்ற அகங்கார் வந்து அது சிவன் சக்தி என்று பேதித்த ஞானம். இப்ப அந்த பேதம் உருவாகி கிரியை. இப்ப சக்தி பிரிஞ்சு வந்து வேலை செய்யலைன்னா, சக்தி பிரியணும். ஏன் பிரியணும்? வேலை பண்ணணும், கிரியை ஒர்க் நடக்கணும். ஏன் ஒர்க் நடக்கணும்? ஞானம் சரியை கிரியை அப்படிங்கறதுல கேள்விப்பட்டிருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும் சைவ சித்தாந்தத்துல. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கேள்விப்பட்டதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்து அந்த வார்த்தைகள் எல்லாம் இங்கதான் இப்படிதான் அடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதுல கொஞ்சம் கொஞ்சமா தெளிவு வர ஆரம்பிக்கும். அவசரப்படாதீங்க ஒரே நாள்ல. ஒன்றும் அவசரமா கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா வச்சுக்கலாம். அகங்காரம்னு ஒண்ணு இருக்கு, நாதம்னு ஒண்ணு இருக்கு, விந்துன்னு ஒண்ணு இருக்கு, சிவன் ஒண்ணு இருக்கு, சக்தின்னு ஒண்ணு இருக்கு, ஞானம் இருக்கு, கிரியை இருக்கு. இவ்வளவுதான் வார்த்தைகள். இது வரைக்கும் உங்களுக்கு இந்த திருமந்திரங்கள இப்ப கிடைச்ச வார்த்தைகள் இதெல்லாம் வச்சுக்கணும் உள்ளார. இன்னும் கொஞ்சம் அடிஷனலா இன்னைக்கு இன்னும் அடுத்த வாரத்துல இன்னும் கொஞ்சம் வார்த்தைகள்லாம் சேரும். அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு கடைசியில ஒரு 96 வார்த்தைகள்
96 தத்துவங்கள். அதெல்லாம் ஒண்ணா சேர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த உடல் கூறு குறிச்சிடும். அப்புறம் இந்த விந்து நாதம் அப்படிங்கிறதுல இதுல ஒரு 36 தத்துவங்கள். அது ஒரு 36 தத்துவங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிவ தத்துவம் புரிஞ்சிடும். இந்த தத்துவங்களை ஒண்ணா சேர்ந்து புரியும் போது அவ்வளவுதான்ப்பா, திருமந்திரம் புரிஞ்சிச்சு. என்னன்னா புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு உலகம் புரிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு நேரம் வரும். அது கீழே விளக்கம் எழுதியிருக்காங்க பாருங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு புரிதலை கொடுக்கும்னு நம்புறேன். பராபரை ஆகிய, பராபரைங்கிறது வந்து பர கூட்டல் அபரை, சிவன் சக்தி. இது ரெண்டுமே வந்து எண்ணத்துல சுத்தமான ஒளியும் சப்தமும் வெளிச்சமும், இதுதான் விந்து நாதம் இருக்கிறது. பராபரம்னு சொல்லக்கூடிய இறைவனாகிய அந்த சிவன் சக்தியில விந்து நாதமும் இருக்குது. இதுதான் அந்த முதல் வரி மேல திருமந்திரத்துல சொல்றது. அந்த சுத்தமான, அது எப்படி இருக்கும், அது தூய்மையா இருக்கும். அந்த தூய்மையான ஒளிக்கு சிவன் சக்தின்னு பேரு. சிவன் சக்தியில விந்து நாதம் இருக்குது, ஒளியும் இருக்குது. அந்த ஒளிக்கும் என்ன பேருன்னா சிவன் சக்தின்னு பேராம். அந்த பராபரையாகிய எண்ணம் ஒளி என்று பிரிந்து இருப்பதற்கு காரணம், ஏன் இது பிரிஞ்சு வந்துச்சு, அதுக்கு என்ன காரணம்? அசையாத அறிவு. அசையாத அறிவுங்கிறது சிவம், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப அறிவு எப்படி இருக்கும் அப்படின்னா அது அசையாத இருக்கு. அதுல அசைகின்ற அந்த அறிவு சக்தி. அசையாத அறிவு சக்தியில் இருந்து உலகை உருவாக்கும் செயல். அதுதான் சக்தி பிறப்பதற்காக இதை வந்து உருவாகுது. இந்த அசையாத அறிவு சக்தியில அசைகின்ற எண்ணம் சக்தி கலக்க ஒளியும் தோன்றுகிறது. எப்படி விந்துநாதம் உருவாகுது அப்படிங்கறது முதல் படி. இந்த திருமந்திரம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா, இது பிரபஞ்சத்தில் உருவாகக்கூடிய இந்த இடம் தான் ஒரு கருவறையில எப்படி ஒரு உயிர், எப்படி முத நம்மளுடைய ஒரு ஃபியூஷன் எங்க நடந்தது. இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்து என்ன உருவாகுன்னா, இந்த பஞ்சபூதங்கள்லாம் இருக்கு, பஞ்சபூதங்கள்ல உயிரினம் எங்க தோன்றுச்சு, எங்க உருவாச்சு? இந்த உயிரின தோற்றம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும்போது எல்லாருமே திணற ஆரம்பிப்பாங்க, பதில் சொல்ல முடியாம. பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை தான் எல்லா பிரபஞ்சமும், அதே பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை தான் உயிரினமும். அப்ப பஞ்சபூதங்கள்ல இருந்து உயிரினம் எங்க வேறுபடுது, எங்க என்ன நடந்து இது மாறுச்சு? அந்த அறிவு அசைந்து அது வந்து அந்த உணர்வுல இருந்து தனியா பிரிஞ்சு அகங்காரம் அப்படிங்கிறது ஒண்ணு பிரிஞ்சு நானுங்கிற தன்னுணர்வு பெறும்போது அந்த தன்னுணர்வுல இருந்து அந்த உயிர் அப்படிங்கிறது உருவாகுது. அப்படித்தான் நம்ம உருவாயிருக்கிறோம். இந்த திருமந்திரத்தினுடைய படிப்புனால என்ன சார் பலன் கிடைக்கும்? இப்படி எல்லாம் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு, வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இறைவன் நமக்கு என்னெல்லாம் பண்ணீங்கன்னா, இந்த உலகத்துல என்னெல்லாம் இல்லை அப்படின்னு நீங்க வருத்தப்படுறீங்க பாருங்க, அப்படி எந்த வருத்தமும் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. இறைவன் என்னென்னலாம் நிறைவா கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிறதுலாம் அங்க புரிய ஆரம்பிக்கும். எனக்கு இனிமேல் அது கிடைக்கல இது கிடைக்கலங்கிறதெல்லாம் அந்த அந்த வருத்தம் வேதனை அதெல்லாம் வராம போகும். எப்படி உருவாயிருக்கும், எங்க ஆரம்பிச்சோம், இதுல நம்மளுடைய எஃபோர்ட் என்ன, நாம் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டோம், எதுக்காக இவரு நம்மளை எஃபோர்ட்லெஸ்ஸா நம்மளை விட்டு நம்மளை இந்த மாதிரி விந்துநாதம் வச்சு இதுல அறிவெல்லாம் அசைய வச்சு நம்மளை உயிரை உருவாக்கி வெளியே விட்டாரு எதுக்கு? எல்லாம் வளர்த்து விட்டதுக்கு அப்புறம் நாம எஃபோர்ட் போடுற அளவுக்கு நம்மளை தகுதியை வளர்த்துட்டாரு. வளர்த்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு எஃபோர்ட் வேணும். எதை நோக்கி எஃபோர்ட் வேணும்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு எஃபோர்ட் வேணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. உன்னோட முயற்சி எதைவாக இருக்க வேண்டும். எல்லாமே நானா தான் இருக்கிறேன் இல்லைன்னா சொல்லல. சில இடத்துல நாமளும் கேட்கறது உண்டு, எல்லாமே கடவுள் தானே பண்ணட்டும், நான் எதுக்கு முயற்சி பண்ணணும்? முயற்சி பண்றதுக்கான தகுதியை கொடுத்துருக்குற, முயற்சி பண்ணி முடிஞ்சாவா உன்னை தூக்கிறேன், இல்லைன்னா நீ எங்கேயே கடை, அவ்வளவு. கோயில்ல திருவிழாக்கெல்லாம் போனீங்கன்னா பார்க்கலாம், ஊருக்கு போனாலும் பார்க்கலாம், இந்த குழந்தைகள் எல்லாம் அப்பா அம்மா கூட்டு போவாங்க. 2 குழந்தை இல்லை 3 குழந்தை இருக்கும். ஒரு குழந்தை 3 மாசம் 6 மாசம் குழந்தையா இருக்கும். அதே அன்னைக்கு எந்த குழந்தையும் எந்த தாயும் வந்து தரையில் நடந்துவான்னு சொன்னதில்லை, அது தூக்கிட்டே தான் போவாங்க. இன்னொன்னு கூட இந்த வண்டு சிண்டெல்லாம் கூட கையை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. அதுல கொஞ்ச நேரம் அழுவும், அது தூக்கி இன்னொரு இடுப்புல வச்சுன்னு போவாங்க. கொஞ்ச தூரம் நடந்ததுக்கு அப்புறம்
இறக்கி விட்டுருவாங்க. கை வலிக்கும். இங்க பாரு, 3 மாச குழந்தை கீழே போட முடியாது. சொல்றதுல அதெல்லாம் குழந்தைகிட்ட நாம வச்சுக்கிறோம் பத்திரமா, அது போட முடியாது. ஆனா அந்த இடுப்புல வச்சிருக்க குழந்தை கீழே இறக்கி விட்டுருவோம். வந்தா வா, வரலன்னா கடை. அது கொஞ்ச நேரம் அங்கேயே நிற்கும். அப்புறம் ஒவ்வொன்றும் ஒப்பாரி வைக்கும். அப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் விட்டுட்டு போயிடுவோம். போனதை கூடயே ஓடி வந்துடும். இதேதான் கடவுள் நம்மளை பண்றது. இவ்வளவுதான் திருமந்திரம். இந்த ஒரு 4 திருமந்திரத்தை படிக்கலாமா? மங்கிர்கசியமும் திருச்சிற்றம்பலம். வாழ்ப்பெருமிடங்கம்மா. எலும்பும் கபாலமும் ஏந்தி எழுந்த வலம்பன் மணிமுடி வானபராதி எலும்பும் கபாலமும் ஏந்திலனாகி எலும்பும் கபாலமும் இற்று மண்ணாமே. ஆதியோடந்தம் இல்லாத பராபரம் போதமதாக புணரும் பராபரை சோதி அதனில் பரம் தோன்ற தோன்றுமாம் தீதில் பறை அதன் பால் திகழ்நாதமே. நாதத்தில் விந்துவும் நாத விந்துக்களில் தீதற்றகம் வந்த சிவன் சக்தி என்றே வேதித்து ஞானம் கிரியை பிறத்தலால் வாதித்த விச்சையில் வந்தெழும் விந்துவே. ஒரு திருமந்திரம் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, 3 ஆதியோடம் தான் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல 2 திருமந்திரம் இருந்தது சார். ஊனாய் உயிராய் ஊனாய் உயிராய் உணர்வங்கியாய் முன்னம் சேனாய் வானோங்கி திருவுருவாய் அண்ட தானும் ஞாயிறும் தன்மதியும் கடந்தான் முழுது அண்டமும் ஆகி நின்றானே. முழுது அண்டமும் ஆகி நின்றானே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயம். அனைவரும் மகிழ்ச்சியோடு இருங்கள். மங்களம் உண்டாகட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.